Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது preliminary paper. So இந்த பேப்பர்ல வந்து you will be having 20 minutes of timeல. So அந்த டைமை வந்து grammar பாட்டுக்கு first கொடுங்க, first 10 minutes and அப்புறமா இருக்கிற இன்னொரு 10 minutes வந்து you can give it for comprehension because நீங்க எடுத்தோன்னே comprehension எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் time consuming இருக்கும். ஓகேயா? ஸோ அதனால grammar பாட்டை எவ்வளோ சீக்கிரமா முடிக்க முடியுமோ முடிச்சிருங்க. If in case உங்களுக்கு close or para jumbles இருக்குனாலும் சீக்கிரம் முடிக்கும் பொழுது 12 minutes கூட உங்களுக்கு எக்ஸஸா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இது எடுத்துட்டீங்கன்னா படிக்க புரியல அப்படின்னும் பொழுது டைம் ரொம்ப எடுத்துக்கும். சரி, இப்போ நம்ம வந்து கொஸ்டின் பேப்பரை பார்க்கும் பொழுது எங்க வந்து காம்ப்ரிஹென்ஷன் இருக்குன்றத ஒரு குவிக் கிளான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 5th 10th கொஸ்டின் 15. ஓகே, நம்மளுக்கு இப்போ வந்து இங்க பாரா ஜம்பிள்ஸும் இருக்கு. ஸோ அது எந்த கொஸ்டின்ல இருந்து இருக்கு? ஓகே, ஸோ ஃப்ரம் 11 டு மினிமம் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் இருக்குமா? 15 வரையும் இருக்குமா? ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இது பாரா ஜம்பிள்னு தெரிஞ்சிச்சு. 16லேருந்து காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ் இருக்கா? 5 இயர்ஸ் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா 25 வரைக்கும் நம்மளுக்கு மாறவே இல்லை. 26 there's a change. So 16 to 25 it is comprehension. 26லேருந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 28 வரைக்கும் இங்கே தெரியுது. அப்போ 30 வரைக்கும் நம்மளுக்கு க்ளோஸ் டெஸ்ட். ஓகே, அப்போ கிராமர் நம்மளுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கும்? ஒரு 10 கொஷின் தான் நம்மளுக்கு இருக்கவே இருக்கும். ஏன்னா இங்கேயே சீக்வென்ஸ்டாக வந்துருச்சு. ஓகேயா? ஓகே, ஸோ இதை நம்ம ரொம்ப சீக்கிரமாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, த கவர்மெண்ட் ஹேஸ் ஈஸ்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நார்ம்ஸ் கிராஸ்ட் 15 செக்டார்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு wrongly spelt or inappropriate எதுன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இங்க நம்மளுக்கு ஸ்பெல்லிங்ல எந்த விதமான எரரும் இல்ல. கிராமட்டிக்கலா கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். The government has eased foreign direct investment norms crossed சொல்ல மாட்டோம், across 15 sectors. So இந்த word வந்து நமக்கு வராது. So fourth one will be your answer. Across 15 sectors. Okay, second one. The RBI governor is the newly appointed vice chairman of the bank for international settlements and will occupy the post for 3 years. So இங்க படிக்கும் பொழுது கவர்னர் நியூலி அப்பாயிண்டட் எதுலையுமே தப்பு தெரியல. ஆனா ஆக்குபையோட ஸ்பெல்லிங் வந்து நம்மளுக்கு தப்பா இருக்கு. ஸோ என்ன ஸ்பெல்லிங் வரணும்? OCCUPY. ஸோ இதுதான் ஆக்குபையோட ஸ்பெல்லிங். 2 P வராது. ஓகே ஓகே, ஸோ இதுல வந்து எங்க எரர் இருக்கு? fourth partல எரர் இருக்கு. ஓகே ஓகே, so third question. In his new book, the author argues that firms should generate value for society as well as shareholders. So சொசைட்டில தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அதோட ஸ்பெல்லிங் என்னவா இருக்கும்? ஸோ இதுதான் சொசைட்டியோட ஸ்பெல்லிங். ஸோ fourth option will be the answer. Fourth question. To deal with the grievances of taxpayers, the department will set up local committees in every region. Okay, so local oda spelling la inge E varadu. So second option will be the answer. Fifth question. You do not need to be a customer of a specific bank in order to purchase a gift card from the bank. Okay, so எங்கேயாச்சும் error இருக்கா? Need, customer, specific purchase இல்ல. So you do not need correct இருக்கு. Do பக்கத்துல base to be a customer, correct, of a specific bank in order to purchase V1 a gift card from that bank. So எல்லாமே கரெக்டா இருக்கு. So all correct. Sixth question. So sixth question என்ன கொடுத்திருக்காங்க? Error spotting கொடுத்திருக்காங்க. The clever disciple who knew the special words wanted to show how he was better than the others. Okay, so இங்க வந்து 2 பக்கத்துல நம்மளுக்கு எப்பவுமே என்ன வரும்? ஒன்னு வந்து V1 வரும், இல்லாட்டி நம்மளுக்கு noun வரும். ஸோ இங்க வந்து showedன்னு கொடுத்திருக்காங்க. என்ன வரணும்? To show. அப்ப எங்க எந்த பார்ட்ல எரர் இருக்கு? தேர்ட் பார்ட்ல இருக்கு, which is option 3. Seventh question. The king humbly thanked the noble deer for saving his life. Okay, the king humbly thanked the noble deer for saving. So preposition for வந்திருக்கு. So saving his life எல்லாமே கரெக்டா இருக்கு. So நம்மளுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? No error. Okay, eighth question. The fierce lion. Okay, so அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இது வந்து ஒரு மாதிரி கம்பீரமா இருக்கிற லயன் அப்படின்னு சொல்லலாமா? ஓகே. ஸோ இல்லாட்டி வந்து ஒரு கன்னிங் இல்ல சீக்ரெட்டாவே இருக்கிற ஒரு பர்சன் அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபியர்ஸ். ஸோ இது வந்துட்டு இங்க வந்து லயனுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த லயன் வந்து ரொம்ப கம்பீரமா இருக்கலாம். அதை ரிலேட் பண்ணியிருக்கலாம். அண்ட் த ஸ்லை ஃபாக்ஸ் பிகேம் ஃப்ரெண்ட் அண்ட் decided to hunt together. ஓகே. ஸோ இங்க ஒரு அனிமல் சொல்லியிருக்காங்க, அங்க ஃபாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படி became ஃப்ரெண்டா இருக்க முடியும்? became friends. So second partல நம்மளுக்கு error இருக்கு, which is option 2. Okay. Ninth question. When the bison had gone down to the water hole to drink, the jackal goes up to the lion and started speaking to him. So இங்க வந்து had gone down சொல்லியிருக்காங்க. இங்க வந்து goes up ன்னு சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிற verb started ன்னு இருக்கு. ஸோ இங்க வந்து V3 யூஸ் பண்ணியிருக்காங்களா, had plus V3 வந்திருக்கு. இங்க வந்து goes up. ஸோ goesன்றது present தானே. ஸோ இங்க வந்து started V2வும் யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இங்க என்ன வந்திருக்கணும்? goes வந்துருக்கூடாது, went up தான் நம்ம சொல்லுவோம். ஓகேயா? ஸோ அப்போ எங்க எரர் இருக்கு? தேர்ட் பார்ட்ல எரர் இருக்கு. 10th question. The turtle would have loved to accompany his friends, but he could not fly. ஸோ எல்லா இடத்துலையுமே கரெக்டாக தான் இருக்கு. would பக்கத்தில் have இருக்கு, have பக்கத்தில் loved இருக்கு, to accompany V1 his friends, but he could பக்கத்தில் not fly வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு no error தான் இதோட ஆன்சர். ஓகே. ஸோ 10 questions முடிச்ச பிறகு பேரா ஜம்பிள், காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் க்ளோஸ் நம்மளுக்கு இருக்கு. ஓகே. ஸோ இதில் நம்ம எது பிக் பண்ணலாம்? பேரா ஜம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது இங்க ஆல்சோன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏ நம்மளோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா வர முடியாது. பட் ஸ்டில் வில் ரீட் இட். ஆல்சோ crouched on either side of the throne are two enormous beasts known as hungry tiger and cowardly lion. So what is cowardly lion is not brave. Okay, so அதுதான் cowardன்னு சொல்லுவாங்க. Okay, so in splendid palace of Emerald City, which is in the center of the land of Oz, is a great throne room where Princess Ozma sits on the throne of glistening. Glistening is shining emeralds and listening to all the troubles of her people. So இந்த ஆஸ்மான்ற பிரின்சஸ் வந்து she listens to everyone. ஸோ இங்க இருக்கிற சென்டர் ஆஃப் லேண்ட் ஆஃப் ஓஸ் பத்தியும் பேசியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த க்ளூஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, ஏன்னா இந்த வேர்ட்லாம் நம்மளுக்கு ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ த்ரோன் பத்தியும் பேசியிருக்காங்க. ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்கலாம், பிகாஸ் எதையும் ரிலை ஆகி இல்லை. சோன்னு ஆரம்பிக்கும் பொழுதே இது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்க முடியாது. பட் ஸ்டில் வில் ரீட் இட். ஆஸ்மாஸ் பிக் கார்ட்ஸ் ஆர் மோர் ஆர்னமெண்டல் தேன் யூஸ்ஃபுல் அண்ட் நோ ஒன் ரியலைசஸ் தட் பெட்டர் தென் த பீஸ்ட் தெம்செல்ஸ். ஸோ இங்கே வந்து ரெண்டு பீஸ்ட் பற்றி பேசியிருக்காங்க. பட் இங்கே வந்து அதே பீஸ்ட்டை பற்றி இங்கேயும் பேசியிருக்காங்க. ஓகே. அரவுண்ட் ஆஸ்மாஸ் த்ரோன். ஸோ இந்த ஆஸ்மாஸ்ன்ற பிரின்சஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து கிளிட்டரிங் த்ரோன் இருக்குன்னு பேசியிருக்காங்க. அரவுண்ட் த ஆஸ்மாஸ் த்ரோன் ஆன் சச் அக்கேஷன்ஸ், அவங்க வந்து பேசிட்டு இருக்கும் பொழுது ஆன் சச் அக்கேஷன்ஸ் வந்து ஆர் குரூப் ஆல் த இம்பார்ட்டன்ட் டிக்னிட்ரிஸ். ஓகே. ஸோ இவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்கள சுத்தி இவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இங்க these two beasts are Ozma's chief guardians, but as everyone loves the beautiful princess, there has never been any disturbance in the great throne room. Okay, so the throne room நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இங்க these two beasts நம்மொழுது இந்த ரெண்டு பீஸ்டையும் சொல்றாங்களா, அப்போ A E is paired and beast themselves நம்மோது இதுக்கப்புறம் Cயும் வரும்ன்றது நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா B இருக்கும் அப்படின்றத நான் சொன்னேன், பிகாஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எல்லாமே இட் இஸ் ரிலை ஆகி இருக்கு, அடுத்த சென்டென்ஸோட வந்து பேர் ஆன மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ இது மட்டும்தான் இண்டிபெண்டா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து Dன்றது நம்மளுக்கு இங்கே வருமா இல்லாட்டி C அதுக்கப்புறம் வருமானு பார்த்தீங்கன்னா, இவங்க உட்கார்ந்துருக்க த்ரோனை சுத்தி வந்து டிக்னிட்ரிஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஆல்சோன்ற வேர்ட் சொல்லி தான் எய்தர் சைட் ஆஃப் த த்ரோன் வந்து இந்த ரெண்டு அனிமல்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனாமஸ் பீஸ் நோன் அஸ் ஹங்க்ரி டைகர் அண்ட் கவர்லி லைன். ஸோ அப்போ டி அதுக்கப்புறம் ஏ இ சி, திஸ் வில் பி யோர் எக்ஸாக்ட் சீக்வென்ஸ். ஓகே, சரி. ஸோ 16th கொஸ்டின், சாரி, இதை வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? பி. 12th question, second sentence is D. 13th question, last, which is 5th sentence is C.
14th question. Fourth sentence என்னது? E. 15th question. Third sentence is A, which is first option. So இப்போ நம்ம வந்து parajumbles-உம் complete பண்ணிட்டோம். அப்போ நமக்கு இன்னும் இருக்கிறது க்ளோஸ் டெஸ்ட் இருக்கு, காம்ப்ரிஹென்ஷன். க்ளோஸ் முடிச்சுட்டு காம்ப்ரிஹென்ஷன் போயிடலாம். 26th கொஸ்டின்ல இருந்து க்ளோஸ் டெஸ்ட் இருக்கு. ஓகே ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங். சின்ன பேராகிராஃபா தான் நம்மளுக்கு இருக்கு, ஸோ ஆப்ஷன்ஸையும் பார்க்க முடியும். Two fish named Multivit and Centivit lived in a lake with a frog named Univit. Okay, so எல்லாமே விட் விட் அப்படின்னு வருது. பட் ஆனால் அந்த மல்டி மெனி சென்டி அப்படின்னா நம்ம 100 அந்த மாதிரிலாம் மீன் பண்ணுவோம்ல, அதெல்லாம் வச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே ஒன் ஈவினிங் as the friends were sitting by the lake, two fishermen dashed by planning to come fishing at the lake the next morning. ஸோ அவங்க வந்து வாக்கிங், ஸ்விம்மிங், வெண்ட், ட்ராவல், பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃபிஷர்மேன் வந்து வாக்கிங், ஸ்விம்மிங் எல்லாம் நமக்கு அங்க வராது. ஸோ என்ன ஆக்சுவலி வரும்? டிராவல் இல்ல, பாஸ்ட் இல்ல. வெண்ட், டூ ஃபிஷர்மேன் வெண்ட் பை பிளானிங் டு கம் ஃபிஷிங் அட் த லேக் த நெக்ஸ்ட் மார்னிங். ஸோ அவங்க வந்து அந்த ஈவினிங் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 27th கொஸ்டின். Okay. Dash the fisherman talk the frog advised that they should leave the lake dash. Okay. So in the sentence நம்மளுக்கு ரெண்டு blanks இருக்கு. Okay. So listening, hearing, eavesdropping. Okay. So eavesdropping னா என்னன்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு விஷயத்த ஒருத்தவங்களை பத்தி நம்ம பேசுவோம், ஆனா அவங்க அதை வந்து சீக்ரெட்டா கேட்டுட்டு இருப்பாங்க. அதான் eavesdroppingன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் வெக்காப்ஸ்ல. ஸோ இங்க வந்து அது என்னன்னு பார்க்கலாம். ஆஃப்டர்வர்ட்ஸ் இருக்கு, நோயிங் இருக்கு. ஸோ இங்க வந்து இந்த ஃபிஷர்மேன் பேசிட்டு போறத eavesdropping the fisherman's talk. அப்போ சீக்ரெட்டா அந்த ஃப்ராக் வந்து கேட்டுட்டு இருக்கு. The frog advised that they should leave the lake. Okay, they should leave the lake. So இதுக்கு வந்து third option 28. இம்மீடியட்லின்னு சொல்லலாமா? அவங்க வந்து இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க, அது ஏதோ ஒரு விஷயத்த கேட்டிருக்கு. ஸோ அதை வந்துட்டு இம்மீடியட்டா நீங்க வந்துட்டு அந்த லேக்கை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 28th ஒனுக்கு என்ன வரும்? 5th ஆப்ஷன் தான் வரும். ஓகே, அட் திஸ் இஸ் டூ ஃபிஷ் ஃப்ரெண்ட்ஸ் லாஃப்ட், டோன்ட் பி ஃப்ரைட்டன்ட் யூனிவிட். ஸோ இந்த ஃப்ராகை சொல்றாங்க. Many wits say dash will happen to us, but the frog listened to his instincts. So instincts is what அவங்களுடைய உள் உணர்வு அப்படின்னு பார்த்திருப்போம். And dash. Okay, so இங்க 29thல நம்மளுக்கு என்ன போட முடியும்? Wits say nothing this which nobody harmful. So இங்க வந்து are many wits say nothing will happen to us. ஸோ மற்ற விட்ஸ்லாம் என்ன சொல்றாங்க? நத்திங் வில் ஹேப்பன் டு அஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஃப்ராக் வந்து அதோட இன்ஸ்டிங்ஸ்க்கு தான் யோசிக்கும், அது சொல்றபடி தான் அது கேட்கும்ன்றதுனால என்ன பண்ணிருக்கு? அண்ட் left away, vanished, hid, disappeared. So frog அங்க இருந்து it has left. Okay, left the lake that night. The next morning the fisherman caught multivit and centivit in their nets. And also it is better to pay heed to a single wit, common sense. Okay, so இதுதான் இதோடைய கதையே. ஓகேயா? ஓகே, சரி. இப்போ நம்ம க்ளோஸ் டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். காம்ப்ரிஹென்ஷன் போகலாம். காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் வந்து 16th கொஸ்டின்ல இருந்து இருக்கு. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் பண்ணும்பொழுது கொஷின்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி ஒரு வாட்டி சின்ன ஜிஸ்ட் மாதிரி எழுதிக்கோங்க. இஃப் இட் இஸ் ஸ்டோரி பேஸ்ட் இட்ஸ் ஃபைன். ஸோ ஸ்டோரியை படித்தாலே நம்மளால போட முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் ஒரு ஸ்மால் ஹின்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. ஃபுல்லாக எழுத வேண்டாம். ஆத்தர்ஸ் வியூன்னு இருக்குன்னா அதை எழுதிக்கோங்க. என்ன விஷயம் ஃப்ரேஸ் கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஃப்ரேஸ் வந்து எழுதிக்கோங்க. ஸோ தட் அதை சர்ச் பண்ணால் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஃபாதர் கம்ஸ் அக்ராஸ் டிஸ்டிங்லி through the story. So which of the following எது வந்து ஒரு characteristic of the person? Okay, so இப்போ வந்து நம்ம first next question answer பண்ணலாம். இது வந்து படிச்சாதான் தெரியும். As mentioned in the story, people of the island brought the roaster because dash. Okay, so okay, let's read the story. சரியா? இந்த story என்னன்றதை ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாம். There once lived an old man. He had 3 sons. One day, the old man called his 3 sons and said, "My end is near, sons. I wish to give you certain things that I have kept for you." He then gave a roaster to his eldest son, an axe to the second, and a cat to the youngest. So, on the old man வந்து இதை கொடுத்திருக்காங்க. These things may seem worthless, but everything depends on how seriously you use them
said the old man. So 3 gift வந்து 3 பேருக்கு கொடுத்திருக்காரு. அவர் என்ன ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. In a few days the old man died. Okay, his sons decided to make their fortune using the gifts they received from their father. So the eldest son went wandering about his roster. He crossed many cities and towns until he reached the island where people didn't know how to divide their time. Perhaps this should be right place ன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, to use my roster, he thought. So he called out to the people and said, look, here's an amazing creature. It has a ruby red crown upon its head like a knight. It crows 4 times during the night, and then it crows for the last time the sun soon rises. So அது வந்து ஒரு டைம் சொல்ற மாதிரி ரோஸ்டர் வந்துட்டு இது பண்ணும், சத்தம் வந்து பண்ணோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் இஃப் இட் க்ரோஸ் in broad daylight, then be careful, there will be certainly be a change in weather. Okay, so இந்த ஸ்டோரி நம்ம படிக்கும் போது ரைட்ன்ற வேர்டு வருது. ஸோ அது என்ன கான்டெக்ட்ல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. நான் போல்ட்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சர்டன்லியும் நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்க அந்த ஃபாதரோடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கும் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகேயா? The people of the island வந்து were amazed to see such a creature. Is this creature up for a sale? They asked. Oh yes. அப்போ வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? அதை பர்ச்சேஸ் பண்ண பிறகு அவர் வந்து ஹாப்பியா போயிட்டாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? The eldest son came home with his wealth. ஸோ அவங்க அதை வாங்கிட்டு வரும்போது அதர் டூ வேர் அஸ்ட்ரானிஷ்ட். அவங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. அப்போ செகண்ட் சன்னும் போயிட்டு அந்த ஆக்ஸை வச்சு அவரும் என்ன பண்றாரு, ஒரு அதோட யூசஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அவரும் போயிட்டு அதை வந்து சேல் பண்ணி திருப்பி வந்து தேர்ட் சன் வந்து டர்ன்ஸ் டு சி வாட் ஹீ குட் கெட் ஆஃப் ஹிஸ் கேட். ஸோ கேட்டை வச்சு அவர் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவரும் போறார். ஸோ ஒரு ஸ்டோரியோடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன ஆன்சரா இருக்கும், அவருடைய வியூ என்னவா இருக்கும்? ஹி வாஸ் அக்ரெசிவ், ஹி வாஸ் லோன்லி, ஹி வாஸ் ரேர்லி பிகேம் ஹேங்க்ரி, he was wise, he was an animal lover. 4 தான் he was wise. ஓகேயா? அவர் இறக்க போறாருன்னு தெரிஞ்சே அவங்க பசங்களுக்கு என்ன கொடுக்கணும்ன்றத கரெக்டா கொடுத்துட்டாங்க. As mentioned in the story, people of the island bought the roaster because they genuinely wished to help the eldest son in becoming a merchant. No, it would help them manage their time more effectively. They were amused by its features and wanted it as a pet. No. ஸோ அதோட டைம் வந்து கரெக்டாக அதை சொல்றதுனால அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க, which is only B, first option. 18th question. Which of the following correctly explains the meaning of the phrase chanced upon as used in the story? ஸோ மேலே நம்ம படிக்கிற வரைக்கும் சான்ஸ்டுன்ற வேர்டே நம்ம பார்க்கல. கரெக்டா? ஓகே. மெனேஸ், டேஞ்சர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம்ல, அந்த வேர்டும் இங்கே வருது தேர்ட் பேராகிராஃப்ல. Okay, so it's here. So இப்போ இது என்ன கான்டெக்ட்ல சொல்லுதுன்னு பார்க்கலாம். He crossed many farms where laborers were carrying their own axe. So at last he chanced upon an island where people knew nothing about axe. So he began displaying his axe and started narrating his uses. So அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, செகண்ட் சன் வந்து ஆக்ஸ் கொடுத்தாருல, அதை எடுத்துட்டு போகும்பொழுது அதை பத்தினதெல்லாம் அவங்க வந்து அதை ஒரு சான்ஸா எடுத்து, அந்த ஊர்ல எதுவுமே ஆக்ஸ்னா என்னன்னே தெரியல. ஸோ டிவைடட் வெண்ட் வித் ஃப்ளோ, வெயிட்டட் ஃபார் சம்திங், ஃபெயில்ட் டு ஃபைண்ட், கேம் அக்ராஸ். ஸோ கேம் அக்ராஸ் சம்திங் அப்படின்னும் பொழுது he found something. ஓகே, ஸோ ஒரு விஷயத்த நம்ம வந்து கடந்து போகும்பொழுது ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோன்னே இது பண்ணிப்போம்ல. ஸோ he came acrossன்றது தான் கரெக்டான மீனிங் ஃபார் திஸ் ஃப்ரேஸ். நெக்ஸ்ட் வேர்ட். ஸோ சர்டன்லி நம்ம அங்கே பார்த்தோம். ஸோ சர்டன்லினா ஷியராக ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஸோ பாசிட்டிவ்லி, காஷியஸ்லி, ப்ராபப்ளி, பிளைண்ட்லி ஆர் எக்ஸென்ட்ரிக்கலி. ஸோ இங்கே வந்து அநேகமா நான் வந்து வருவேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சொல்லும் போது டெஃபினட்டா சொல்லலைல்ல. ஸோ சொல்லலைன்னா எது வரும்? ப்ராபப்ளி தான் இதோட ஆப்போசிட்டா இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து நம்மளுக்கு மீனிங் கேட்கல, இது எல்லாமே நம்மளுக்கு பிளைண்டா வந்துட்டு இதுதான் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க, விச் இஸ் ப்ராபப்ளி. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் த மீனிங் ரைட். ரைட்னா லெஃப்ட் அப்படின்னு சொல்லிடலாமா? இல்ல, இந்த இடத்துல வந்து ரைட்ன்றத நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க மேல இருக்க பேராகிராஃப்ல பார்த்தோம். ஓகே, திஸ் ஷுட் பி த ரைட் பிளேஸ் டு யூஸ் மை ரோஸ்டர். ஸோ ஒரு பிளேஸை பத்தி சொல்லியிருக்காங்க.
ஓகே, ஸோ எந்த கொஷின்ல இருந்தது? ஓகே, ரைட் பிளேஸ், டிஸ்ஹானஸ்ட், அன்விட்டிங், பேட் லக், ட்ரூ, லெஃப்ட். ஸோ இதுக்கு வந்து ஆப்போசிட் வந்து என்ன வரும்? ரைட் பிளேஸ் அப்படின்னு இருக்காங்க. பேட் லக், ட்ரூ, லெஃப்ட், டிஸ்ஹானஸ்ட்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். அன்விட்டிங்னு சொல்லலாம். ஸோ அன்விட்டிங்னும் போது நம்ம இதில் கூட பார்த்தோம், ஒரு நெகட்டிவாக நம்மளுக்கு கூட சொல்லியிருக்கோம்ல, அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது. ஸோ திஸ் இஸ் த நெகட்டிவ் வேர்ட் விச் இஸ் ஆப்போசிட் ஆஃப் ரைட். ஓகே, சரி. ஸோ இங்கே வந்து சேம் மீனிங் ஃபார் ஒர்த்லெஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல ஒரு விஷயம் அப்படின்னா, பேரன்னா அன்ப்ரொடக்டிவா இருக்கிறதுக்கு சொல்லுவோமா? யூஸ்லெஸ், அபாலிஷ்ட். ஸோ சிக்னிஃபிகண்டா இருக்குன்னு சொல்லலாமா? சேம் மீனிங் கேட்கல. ஓகே, பேரன், ஒர்த்லெஸ். ஒர்த்லெஸ், அபாலிஷ்ட், ஸோ யூஸ்லெஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட சேம் மீனிங் ஒர்த்லெஸ்ஸா இருக்கு. பேரன் இஸ் அன்ப்ரொடக்டிவ், அடாப்டட், அபாலிஷ்ட். ஸோ யூஸ்லெஸ்ஸாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒர்த்லெஸ் இஸ் யூஸ்லெஸ், சேம் மீனிங் தான் கேட்டிருக்காங்க. 22nd கொஷின். ஓகே, பெக்ட். ஸோ யார் வந்து பெக் பண்ணா? செகண்ட் சன் கூட பண்ணல. They begged the king to buy the wonderful creatures for their kingdom. The king readily agreed and bought it for a mule laden with gold. The youngest son happily returned home. So king வந்து they begged the king. People were extremely happy to see this. அப்போ வந்து people வந்து they begged the king. So king வந்து பெக் பண்ணியிருக்காங்கன்னா சேம் மீனிங் என்ன வரும்? Pleaded the king. ஓகே, அவங்கள வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு donated, granted, sued, orderedலாம் இதுக்கான மீனிங் கிடையாது. 23rd question. Which of the following can be an appropriate title for the story? ஸோ இந்த மாதிரி டைட்டில் கேட்கும்பொழுது கன்ஃபார்மாக தெரிஞ்சா போடுங்க, இல்லாட்டி தயவு செய்து அந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ண வேணாம். Bring out the devil in you, the roaster and its crow, the mantra to be successful, own a cat or a rooster, make the best of what you have, the scheming father. Okay, ஸோ இங்கே என்ன வரும்? மேக் த பெஸ்ட் ஆஃப் வாட் யூ ஹேவ். ஸோ அவர் கொடுத்துட்டு போனதை வச்சு அவங்க நிறைய விஷயத்த கெயின் பண்ணியிருக்காங்க. 24th கொஷின். ட்ரூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. Okay, the king was reluctant to purchase the cat from the younger son. All three brothers married the king's daughters. The hailing father had secretly informed the eldest son about the money making and from his roster. The youngest son was too lazy to work. As a result, he went last on his quest for wealth. None of the option. So இதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? நன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ். இதுல எதுவுமே ட்ரூ இல்லை. ஓகே, as mentioned in the story, the father gave gifts to his sons because he didn't want them to fight on his absence. They had demanded those gifts from him. Those were the only gifts he could afford at that time. He was trying to take revenge on them by giving gifts which were of no use other than other options. Okay, ஸோ இங்கே நம்ம ஸ்டோரியை படிச்சிட்டோம். அவர் இறந்து போறாங்கன்றதுக்காக தானே அவர் கிஃப்ட்ஸ் கொடுத்தாரு. அவர் எதுக்கு வந்து டிமாண்ட் பண்ணணும், ஃபைட் பண்ணணும்? இங்கே வந்து வெறும் கிஃப்ட்ஸ் மட்டும்தான் அவரால் அந்த மட்டும்தான் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிருந்தது இருக்கு. ஸோ அதனால இது ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம வந்து காம்ப்ரிஹென்ஷனும் போட்டு முடிச்சாச்சு 25 கொஸ்டின்ஸ்ல. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த செஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் பிங் மீ இந்த கமெண்ட். ஸோ இன்னும் கிளாரிட்டியாக வந்து நம்ம பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தி செஷன். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.